பிரியமானவர்களே, சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இந்த ஆறுதல் சத்தம் ஊழியம் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குதா? இன்றைக்கும் ஒரு வேத ஆலோசனையை கர்த்தர் கொடுத்து நம்ம நடத்த போகிறார். இன்றைக்கு நாங்கள் ஆண்டவருக்கு எதாகிலும் செய்யணும்னு நினைக்கிறோம். இது ஒரு விளம்பர உலகமாய் காணப்படுகிறது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, தாங்கள் செய்கிற ஒவ்வொன்றையும் மனிதர்கள் பார்க்க வேண்டும், அதன் மூலமாய் நாம் புகழப்பட வேண்டும், அந்த கனங்கள் எனக்கு வர வேண்டும், நான் செய்கிற நன்மைகளை மற்றவர்கள் பார்த்து என்னை பெருமைப்பட செய்ய வேண்டும் என்று சொல்லி சுயத்துக்காக ஓடுகிற ஒரு உலகத்திலே நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவாதி தேவன் நம்மிடத்தில் விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா? கொலோசியர் 3:17 வார்த்தையினாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே செய்து அவர் முன்னிலையாகிய பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். நீங்க வார்த்தையில எதை செஞ்சாலும் சரி, செயல்ல எதை செய்தாலும் சரி, அதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே செய்து அந்த செயலுக்குரிய மகிமையும் கனமும் பிதாவாகிய தேவனுக்கு வந்து சேர வேண்டும் என்று சொல்லி அதை செய்யுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு அநேக உதவிகளை, ஒத்தாசைகளை தேவனுடைய மனிதர்கள் செய்கிறதை பார்க்கிறோம். ஆனால் அதை படம் எடுத்து அதை வைத்து வியாபாரம் செய்து அதை வைத்து பிரபலப்படுத்தி தங்களை முன்னிலைப்படுத்துகிற காரியங்களை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். என் அன்பு தேவ பிள்ளையே, நீங்கள் எதை செய்தாலும் அந்த இடத்துல உங்களுடைய நாமம் மகிமைப்படக்கூடாது, தேவனுடைய நாமம் மாத்திரம்தான் மகிமைப்பட வேண்டும். நீங்கள் ஒரு உதவி செய்தாலும், ஒரு ஏழை எளிய மக்களுக்கான தேவைகளை சந்தித்தாலும், ஒரு வியாதியா இருக்கிற மனிதர்களுக்கான ஒரு ஒத்தாசையை நீங்கள் செய்தாலும், அதை செய்வதற்கு உங்களுக்குள்ள ஏவுதலை கொடுத்து திராணியை கொடுத்து உங்களை எண்ணி நடத்துகிறவர் அவர்தான். அப்ப எதை செய்தாலும் அதிலே கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்பட வேண்டும். நம்முடைய பெயரோ புகழோ நமக்கு எந்த கிரெடிட்ஸும் வருவதற்கு ஒருபோதும் இடம் கொடாதீங்க. அப்படி செய்கிற எந்த காரியத்தையும் பரலோகம் அங்கீகரிப்பதில்லை, தேவன் அதை ஏற்றுக்கொள்வதும் இல்லை. இந்த சிறியனில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு உதவியும் தேவனுடைய பார்வையில காணப்பட வேண்டும், அதற்குரிய மகிமை அவருக்கே வர வேண்டும். சில தேவ மனிதர்களை நான் பார்த்திருக்கிறேன். அவர்கள் ஜெபிக்கும் போது அற்புதங்கள் நடக்கும். ஆனால் அவர்கள் சொல்லுகிற வார்த்தை என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? இந்த அற்புதத்திற்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அற்புதங்களை செய்கிறவர் தேவன் ஒருவர் மாத்திரமே, ஜெபிக்கிறது மாத்திரம் தான் என் வேலை என்று சொல்லுவார்கள். இதுதான் ஒரு உண்மையான ஊழியம், தேவன் விரும்புகிற ஒரு குணாதிசயம். என் அன்பு தெய்வ பிள்ளை, ஒருவேளை நீங்க நிறைய உதவிகளை செய்யலாம், நீங்கள் அநேக மனுஷர்களை போஷிக்கலாம், நடத்தலாம், எந்த இடத்திலும் உங்களுடைய பெயருக்கு பெருமை வராமல் பார்த்து கொள்ளுங்கள். எல்லாவற்றுக்கும் மகிமை சேர வேண்டியது அவர் ஒருவருக்கு மாத்திரம்தான். ஆகையால் தான் வசனம் தெளிவாய் சொல்லுது, நீங்க வார்த்தையினால கிரியையினால எதை செய்தாலும் இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல செய்யணும், பிதா அந்த இடத்துல மகிமைப்படணும். தேவன் விரும்புகிற காரியத்தை தான் செய்வோமா? அப்படிப்பட்ட ஒருவேளை சுய பெருமை நமக்குள்ள இருக்குமானால் இந்த காலை நேரத்தில் என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியை, தயவு செய்து அதை வெளியெடுத்து என்னால் ஒன்றும் ஆகாதப்பா. அப்போஸ்தலன் பவுல் சொல்லும் போது, எல்லோராலும் துடைத்து போடுகிற அழுக்கும் கந்தையுமா இருக்கிறேன், பாவியிலே பிரதான பாவியா இருக்கிறேன். யார் தெரியுமா? தேவன் பயன்படுத்தின உலகத்தை கலக்கின ஒரு தெய்வ மனுஷன் சொல்லுகிற வார்த்தை, நான் ஒரு குப்பையும் தூசும். அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, எந்த பெருமை நமக்குள்ள வந்துட வேண்டாம். எல்லா புகழும் அவர் ஒருவருக்கு மாத்திரம்தான். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆண்டவரே, நாங்கள் வார்த்தையினாலே கிரியையினாலே எதை செய்தாலும் உங்களுடைய நாமத்திலே செய்து பிதாவாகிய தேவனுக்கு மகிமையும் கனத்தையும் கொண்டு வருகிற பிள்ளைகளாய் எங்களை மாற்றும்படி ஜெபிக்கிறேன். எல்லாம் ஒருவருக்கே அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.